ரொம்ப நாள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் இருக்கலாம், ரொம்ப சென்சிட்டிவாகவும் இருக்கலாம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. என் கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கு. நான் அழுவல, ஆனால் தண்ணி போய்கிட்டே இருக்கு. கடவுளே, நான் இவ்வளோ கும்பிட்றேனே, எனக்கா இந்த பிரச்சனை? இன்னைக்கு செல்வராகவன் அவரு ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோ இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குங்க. தமிழ் சினிமாவில ரீ ரிலீஸ் படங்களை ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. பலரும் கேக்குற ரீ ரிலீஸ் அப்படின்னா அது இவரோட படமான 1000ல் ஒருவன் படம் தான். ஆனா இவரோ அந்த படத்தை ரீ ரிலீஸ் செய்யற எண்ணமே இல்ல அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டு தான் இருக்காரு. தமிழ் சினிமா ரசிகர்களால கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனா மக்கள் அதை கொண்டாடவே இல்லை. அதே நேரத்துல தெலுங்கு ரசிகர்கள் படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு. இப்ப செல்வராகவன் அவரோட சமூக வலைதள பக்கத்துல திடீர்னு ஒரு சில விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. அந்த வீடியோல அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நான் இதை ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இது கொஞ்சம் சென்சிட்டிவானதா தான் இருக்கும், அல்லது ரொம்ப சென்சிட்டிவானதா கூட இருக்கலாம். இது உங்கள பல பேருக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய துயரம் நடந்துச்சு. இந்த துயரத்தை என்னால தாங்கவே முடியல. இன்னும் சொல்ல போனா நான் அளவே கிடையாது. ஆனா என்னோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கு. மனசுக்குள்ள இது கடவுள் கொடுத்ததுதான் அப்படின்னு நான் நினைச்சு கொண்டாலும், கடவுள் எனக்கு ஏன் இப்படி சோதனைய கொடுக்கறாரு அப்படின்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு இன்னொரு சம்பவம் நடந்தப்ப இந்த துயரத்தை தாங்குற மன வலிமையை எனக்கு ஏற்படுத்ததான் கடவுள் எனக்கு அப்படி ஒரு துயரத்தை கொடுத்து என்னை தயார்படுத்தி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். உங்களை இன்னும் வலிமைப்படுத்ததான் இந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். அதாவது கடவுள் அதுக்காக தான் இந்த விஷயங்களை செய்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவை அவர் பதிவிட்டு இருக்காரு. இவர் இப்ப இந்த வீடியோல பேசியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே இவருக்கும் இவரோட மனைவிக்கும் விவாகரத்துனால ஏகப்பட்ட செய்திகள் வதந்திகள் பரப்புறத பார்க்க முடிஞ்சது. விவாகரத்து விஷயத்துக்கு இவங்க எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கல, மறுப்பும் தெரிவிக்கல. இந்த விவாகரத்து காரணமா தான் இவர் இப்படியெல்லாம் வீடியோ பதிவிடுறாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் இருக்கு. உண்மையா இவங்க விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்களா, இல்ல சமூக வலைதளங்கள்ல குடும்ப விஷயங்களை பதிவிட வேண்டாம் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாம் டெலீட் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். செல்வராகவன் திடீர்னு இப்படியெல்லாம் வீடியோவை பதிவிடுறத பாக்குற ரசிகர்கள் அவர் சொல்ற சில விஷயங்கள் உண்மையானதா இருக்கு அப்படின்னும் அவரோட இந்த பதிவை தன்னோட வாழ்க்கையோட இணைச்சு பார்த்து நிறைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க.